இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? கரெக்ட்டு. எல்லா இடத்துலயும் போலி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இருக்கு அப்டின்னா, ஏன் இவ்ளோ நாளா உங்களுக்கு தெரியல? ராகுல் அத எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா? இப்போ இது வந்து ஒரு ஒரு பதற்றத்துடைய மனநிலை. திருடனுக்கு தேள் கொட்டிச்சு. அப்போ என்னன்னா, ஐயோ! அங்கேயும் திருட்டு நடந்திருக்குமோ, இங்கேயும் திருட்டு நடந்திருக்குமோ அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வேலை. இங்க ஒரு பாயிண்டட் கொஸ்டின தான் நாங்க எஸ்ஐஆர்லேருந்தே கேள்வி 2 தனி பிரச்சனை. ஒண்ணு கர்நாடகாது வேற, பீகார்து வேற. இப்ப பீகார்ல நம்ம கேட்டது என்னன்னா, உங்க இஷ்டத்துக்கு ஒரு 65,00,000 பேர காணோன்றீங்களே, போன வாட்டி ஓட்டு போட்டிருக்கானே, இங்க எப்புட்றா 65,00,000 பேர் திடீர்னு காணாம போவும்? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கு பதில் சொல்லல. சரி இங்க 65,00,000 பேர் காணாம போறாங்க. மகாராஷ்டிரால 45,00,000 பேர் புதுசா வராங்க. எப்புட்றா ஒரு ஸ்டேட்ல 45,00,000 40 லட்சம் கிட்ட பேர் புதுசா வரான். ஒரு ஸ்டேட்ல 65,00,000 பேர் காணாம போறான்ற இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குது. இது 2த்துக்கும் பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கும்போது தான் இவர் கொண்டு வந்து ஒரு டேட்டா வைக்கிறார். நீங்க எப்படிலாம் பண்றீங்க? நீங்க என்ன சொல்லணும்னா, ஆமா தப்பு நடந்திருக்கு. எலக்ஷன் கமிஷன் அதானே சொல்லணும். ஆமா, ராகுல் சொன்னது சரி. இல்ல ராகுல் சொன்னது தப்பு. இது 2 தான் இருக்கணும். நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்ப அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்றது நீங்க சொல்லணும். அத சொல்றத விட்டுட்டு டேட்டாவ தான் குடுக்குறாரு. எலக்ஷன் கமிஷன் குடுத்த மாரி 4 ஒரே பூத்ல 4 ஐடி வச்சிருக்கு. பீகாருடைய இதுல எம்பிலாம் வச்சிருக்காங்க. அவன்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும். 2 வோட்டர் ஐடி வச்சிருந்தா டிஸ்குவாலிஃபை ஆகணும். அந்த மாரி கேள்விகள கேட்டா என்ன பண்ணு எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த அளவுக்கு அப்பட்டமா செயல்படுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சட்டத்தையே மாத்தி கேட்குறாங்க. இப்ப நான் எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாரி தவறுலாம் இருக்குங்கன்னு ராகுல் வைக்கிறாரு. அப்ப அந்த குற்றச்சாட்ட புகாரா வாங்கிட்டு விசாரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனா என்ன பண்றாங்கன்னா, நீங்க வோட்டர் ஐடிய சப்மிட் பண்றீங்கல்ல, சப்மிட் பண்றப்ப தான் நீங்க வந்து அஃபிடவிட் குடுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு அஃபிடவிட் தான். என் டாக்குமெண்ட்ட நான் குடுக்குறேன். ஃபார்ம் 6 படி எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் முதல் தலைமுறை வாக்காளராக சேர்க்க போறேன் அப்படின்னு போடுறது ஒரு ஒரு விதமான அஃபிடவிட் அது. அத குடுன்றான். அதாவது அது பெயர் மாற்றத்துக்கும், அட்ரஸ் மாற்றத்துக்கும், புதுசா சேர்க்கறதுக்கும், கழிக்கிறதுக்குமான நடவடிக்கைய எலெக்ஷன் கமிஷன் புகார் குடுக்கும்போது கொண்டு வான்னு சொல்றது இருக்குல்ல, அவங்க எந்த அளவுக்கு பித்து போய் சுத்துறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.